பக்கத்துல கிரிக்கெட் கிரவுண்ட சுத்திட்டு இருந்த ஒரு பையன் ஒரு காயத்தால அவனுடைய கிரிக்கெட் வாழ்க்கையே கலைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். தோல்வியாலேயே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவனோட வாழ்க்கைய வெற்றிக்கே கொண்டு போய் நிறுத்தினான். இன்னைக்கு திரைத்துறையில அவருக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்காரு. அவர் தான் ஆக்டர் விஷ்ணு விஷால். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆக்டர் விஷ்ணு விஷால் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். விஷ்ணு அவங்க 1984 ஜூலை 17 அன்னைக்கு வேலூர்ல பிறக்கிறாரு. இவருடைய உண்மையான பேரு விஷால் குதல்வா. இவர் வேலூர்ல இருக்கிற ஹோலி கிராசஸ் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல்ல அவரோட ஸ்கூலிங்க முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய MBA டிகிரியை SRM காலேஜ்ல முடிக்கிறாரு. MBA முடிச்சுட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயரா தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாரு. TNCA லீக் போன்ற டோர்னமெண்ட்லயும் இவர் கலந்துக்கிறாரு. திடீர்னு இவர் காலில் ஏற்பட்ட காயத்தினால இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கைய முடிவுக்கு வந்துச்சு. ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. அப்போ அவர் நிறைய மூவிஸ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படங்களை பார்க்கும்போது இவருக்கு தோணுது நம்ம ஒரு ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவருடைய மாமா ஒரு ஆக்டர் தான். இவரும் சின்ன சின்ன படங்கள்ல நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. அவரும் என்ன பண்ணிருக்காருன்னா விஷ்ணு அவங்க கிட்ட நீ ஒரு நடிகனா ஆகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் விஷ்ணு விஷால் என்ன பண்றாருன்னா அவருடைய பேரை விஷ்ணு அப்படின்னு மாத்திக்கிட்டு சினி ஃபீல்டுக்குள்ள போறாரு. சினி ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பர்த் நேமான விஷாலையும் சேர்த்து விஷ்ணு விஷால் அப்படின்னு மாத்திக்கிறாரு. அப்புறம் 2009 சுசேந்திரன் அவங்க இயக்கத்துல வெளியான வெண்ணிலா கபடி கூடு அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ஆனந்த கிருஷ்ணமூர்த்தியால இவருக்கு இந்த படத்துல ஒரு ரோல் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல இவர் நடிக்க ரொம்பவே பிராக்டிஸ் பண்றாரு. இந்த படத்துல அவர் கிடைச்ச ரோல் என்ன அப்படின்னா ஒரு கபடி பிளேயர் தான். ஒரு உண்மையான கபடி பிளேயர் மாதிரியே ஆகணும் அப்படின்னு இவர் கிட்டத்தட்ட அவர் கருப்பாகணும்னு சொல்லி பல மணி நேரமா அவர் வெயில நின்றுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 மாதமா ஒரு கோச் கிட்ட போயிட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரமா கபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. இந்த படத்துல விஷ்ணு அவங்க நடிச்சதுனால சிறந்த அறிமுக நடிகருக்கான விஜய் அவார்ட்ஸ்லயும் இவர் ரெஃபர் பண்ணப்பட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 படங்களை இவர் கொடுத்தாரு. அதுல பலே பாண்டியா அப்படின்ற ஒரு நகைச்சுவை படத்துல இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாரு. அதுக்கப்புறம் துரோகி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி ரோல பிளே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் குள்ளநரி கூட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலும் இவர் நடிச்சாரு. தொடர்ந்து ஒரு வருஷத்துல எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2014 முண்டாசிப்பட்டி மற்றும் ஜீவா போன்ற 2 படங்களை கொடுத்தாரு. இந்த 2 படங்களுமே நல்ல விமர்சனத்தை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் நல்ல வரவேற்பையே பெற்றுச்சு. 2015 R ரவிக்குமார் அவங்க இயக்கத்துல இன்று நேற்று நாளை திரைப்படத்துல இவர் நடிச்சாரு. இந்த படமும் நல்ல விமர்சனத்தையே பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல மாபெரும் அளவுல ஹிட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 தொடர்ந்து 2 படங்களை இவர் கொடுத்தாரு. அதுல ஒன்னான வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்துல விஷ்ணு அவங்களுடைய தயாரிப்புல எழில் அவங்க இயக்குனாங்க. இந்த படத்துல நிக்கி கல்ராணி ஹீரோனியாவும் நடிச்சாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிக லாபகரமான ஒரு முயற்சியாவும் பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களான 2017 கதாநாயகன், 2018 ராட்சசன், 2018 சிலுக்குவார்பட்டி சிங்கம் அப்படின்ற தொடர்ந்து 3 படங்களை இவர் கொடுத்தாரு. இந்த 3 படமுமே முதல் திரை தயாரிப்பாளரான செல்வம் அவங்க இயக்குனாங்க. 2018 ஆண்டு வெளியான ராட்சசன் படம் விஷ்ணு அவங்களோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு. இந்த மூவில நடிச்சதுக்கு அப்புறமா இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா பார்க்கப்பட்டாரு. 2021 பிரபு சாலமன் அவங்களோட இயக்கத்துல கார்டன் அப்படின்ற ஒரு மூவில இவர் நடிச்சாரு. இந்த மூவில நடிச்சது மூலமா பார்வையாளர்கள் கிட்ட இருந்து ஒரு கலவையான விமர்சனத்தையும் இவர் பெற்றார். அதுக்கப்புறம் முஸ்லிம்களை பயங்கரவாதியா முத்திரை குத்துற ஒரு முக்கிய பிரச்சனையை தொட்ட FIR 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல அவர் ஒரு முஸ்லிம் பையனா நடிச்சிருப்பாரு. இந்த படம் மலேசியா, கத்தார் மற்றும் குவைத்ல தடை செய்யப்பட்டுச்சு. அதே ஆண்டு விஷ்ணு அவங்க கட்டா குஸ்தி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல அவர் ஒரு மல்யுத்த வீரராகவும் இருந்தாரு. இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விஷ்ணு அவங்க ஆக்டர் K நடராஜனோட மகளான ரஜினி நடராஜனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. டிசம்பர் 2, 2010 நடந்துச்சு. 2017 ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா சொல்லப்படாத ஒரு காரணத்தால இவங்க 2018 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு அவங்க பேட்மிண்டன் பிளேயரான ஜுவாலா கட்டாவு அப்படின்ற ஒரு பெண்ணை செப்டம்பர் 2020 என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏப்ரல் 22
2021ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆக்டர் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ அப்படின்னு அவருடைய தனி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நடத்திட்டு வந்தாரு. அந்த பேனர்ல FIR, கதாநாயகன், மோகன்தாஸ், கட்டா குஸ்தி போன்ற படங்களையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. விஷ்ணு அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ திரை உலகத்திலேயே ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் இருந்துட்டு வராரு. இவருடைய லைஃபே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.